பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபேமிலிக்குள்ள பேசாமையே புரட்சி பண்ணியிருக்காங்க நம்ம சாந்தி. அப்போ கமலி, இப்போ சாந்தி. வாட் அ ஃபென்டாஸ்டிக் அண்ட் மெமரபிள் கம்பேக் மேம். நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் ஒய்ஃபா, ட்ரீம் மதரா, முக்கியமாக ட்ரீம் மதர் இன் லாவாக வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ரெக்வெஸ்ட் தேவயானி மேம் டு ஷேர் ஹர் தாட்ஸ். எங்கள் 3 BHK கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோட குடும்பம், என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம். ரொம்ப நன்றி மீடியா, இங்கே வந்திருக்கீங்க, எங்களை சப்போர்ட் பண்ணீங்க, உங்களோட நல்ல விமர்சனம் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் படத்துக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல ஃபில்ம் ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சுருக்கீங்க, இன்னும் நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு நான் என்னோடய டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்கள் ஃபில்மோட டைரக்டர் ஸ்ரீக்கு தேங்க்ஸ். சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் 30 வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நிஜமாக தன்னோட படைப்பு, தன்னோட ப்ராடக்டை, தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு, அது மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு, அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்போ தான் பார்க்குறேன். படம் முடிஞ்சதப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் அழகாக கூட்டிகிட்டு போய், அழகாக வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொண்டாடி கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு ஃபேமிலியாக நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு, எவ்வளோ கொண்டாடுறாரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசார சொல்கிறேன் அருண் சார், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு வேணும், இண்டஸ்ட்ரிக்கு வேணும். தன்னோட ப்ராடக்டை வந்து அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது. ரிலீஸ் ஆனதப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது, பெரும்பாலும் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை வந்து எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் தியேட்டரில் போய் ஜனங்கள் கூட உட்காந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது இது நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம். போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர, ஒரு ரவுண்ட்ஸாக போய் எல்லாரும், அதுவும் ஒரு குடும்பமாக, டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து போகிறது, அது ஒரு தனியாக சந்தோஷம், தனியாக ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பாளருக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிவிட்டு ஒரு அப்ளாஸ் பண்ணிவிடுவோம். நிஜமாகவே இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்துள்ள, நல்ல மெசேஜ் உள்ள, நல்ல அருமையான ஃபேமிலி ஃபில்ம்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் அருண், ப்ளீஸ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யூ டூ like these good films which give good messages and good feelings to the audience, so that family audience have to come to the theatre, which is very very important. நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், எவ்வளோ குழந்தைங்க, லேடிஸு எல்லாரும் உட்காந்து ஒன்றா படம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் இது ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம பண்ணுற படங்கள் அப்படி ஒரே வயலன்ஸு, டென்ஷனு, ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது, ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம். அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப். ப்ளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம். பிகாஸ் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த படம் மூலமாக அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு. பிடிச்ச வேலையே பண்ணுங்கள், பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்கள். உங்கள் மனசு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க.
இல்லையா? ஒரு சப்போர்ட்டிவான அம்மா, அப்பா, தங்கை, இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல டைரக்டர் அவர். ஸோ அவரை சப்போர்ட் பண்ணுங்க. அவரை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ யூ ஹாவ் டு டூ. யா, ஐ பிளெஸ் யூ ரியலி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட க்ரூ, என்னோட காஸ்ட், ஷரத் சார். அண்ட் எப்போவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட். இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா படங்களும் வெற்றி தான். அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார், ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர். அவர் கூட பண்ணும்போது எப்போவுமே ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஷரத் சார். அண்ட் தேங்க்யூ மீதா, சைத்ரா. மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ். ரொம்ப சிம்பிள், என்ன மாதிரி, என்ன போலவே நல்ல சிம்பிளாக டவுன் டு எர்த், ரொம்ப நல்ல பொண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும், கண்டிப்பாக வேணும். இவங்க நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் லவ்லி கோஸ்டார்ஸ். சைத்ரா, மீதா, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் டேலேருந்து மேம் மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே 2 பேரும் இருப்பாங்க கூடவே. அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸு. தென் அஃப்கோர்ஸ் அம்ரித், எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அவர் பற்றி நிறைய எழுதுங்க, நல்லா அவரை இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எக்ஸலண்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும் ரொம்ப டேலண்டட். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும். ஸோ டோட்டலி இது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டீம். இந்த ப்ரில்லியண்ட்டான டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். நிறைய நம்ம மக்கள் மனசில் எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்த இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி சித்தார்த். ஐயோ சித்தார்த், ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்தை. சாரி சித்தார்த், சாரி பிரபு. சந்தோஷத்தில் என்னோட பையனை மறந்துட்டேன். யா சித்தார்த், சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்தேன். என்ன சொல்கிறது, ஒரு இன்வால்மெண்ட். அந்த இன்வால்மெண்ட், அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்கள் அவர் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருந்தால் சரி, அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தால் சரி, நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் அந்த ஸ்பாட்டை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு, எந்த டென்ஷனும் வரக்கூடாது, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியாக போகணும். அவர் ஒரு டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பார். ஷார்ட் கரெக்டாக போதா இல்லையா, ஏதாவது டிலே ஆகுதா இல்லையா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாள். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் டீம். ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வி ஆல் லவ் யூ ஃபார் வாட் யூ ஆர் மேம். எப்போவுமே அந்த ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நாங்கள் ஃபேன். தேங்க்யூ மேம். ட்ரான்ஸ் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பொண்ணு புதுசாக வராங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ் படங்களில் பார்த்துருக்கிற சினாரியோ என்னென்னா, இவங்க எப்படி அட்ஜஸ்டாக போகிறாங்க, ஏதாவது சில கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பட் அந்த ஒரு ஸ்டோரி லைனை மாற்றி அமைச்சிருக்கார் நம்மளுடைய டிரெக்டர். ஸோ உள்ளே வராங்க, அவங்களுடைய சப்போர்ட் அந்த ஃபேமிலிக்கு எப்படி வந்து பில்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு பொருத்தமான முகமாக, ஒரு நம்பிக்கையான முகமாக வந்து இருந்தாங்க நம்மளோட சைத்ரா. ஸோ வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. பெஸ்ட் விஷஸ் டு யூ. Please join us to share your thoughts. Lot of pleasure. எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவிற்கு and all my family members here. I'm very excited because we were going on theatre visits for past 3 days. எல்லா ஷோஸ்லேயும் ஹவுஸ்ஃபுல் பார்க்குறதுக்கு ரொம்ப குஷியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. குஷி கன்னடா, சந்தோஷமாக இருந்தது. இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அம்ரித் சொன்ன மாதிரி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இதே மாதிரி எல்லா
Ellaru, yeah, who's not watched the film, please come and watch it because everybody is loving it. I'm sure there's a reason for it. So you all should come watch our film. Yeah, I'm just excited. Thank you. I'm just grateful. Thank you, Arun. Thank you, Shri. And Siddharth, Sharat sir, Devyani ma'am, Meetha, cinematographers, Amrit. Thank you so much. My heart is just full and heavy. I've been emotional since morning, and before this Thanksgiving, I was giving thanks to everybody on, messaging them. So it's just very emotional day for me. Thank you. தேங்க்யூ உங்ககிட்ட எங்களுக்கு பிடிச்சதே உங்களோட அந்த நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். நிறைய தமிழ் படங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபாதர்ஸ் டிலைட், ஒரு பிரதர்ஸ் கைடிங் லைட் அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி ஆஃப் த மூவின்னு சொன்னால் கூட மிக ஆகாதுன்னு நினைக்கிறேன். 3 படங்கள் 3 வெவ்வேறு டைமென்ஷன் ஆஸ் அ பெர்ஃபார்மர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக நிறைய இடங்களில் நம்ம இன்டர்வியூஸ்லையும் சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்துருக்கோம். ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆனதையும் வந்து 3 BHKயில் பார்த்தோம். மீதா ரகுநாத் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 3 BHKயோட தேங்க்ஸ்கிவிங் மீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசரும் சரி, த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், அண்ட் we've given our best. அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முதல் படம் முதல் நீ முடிவும் நீ, அப்போது நாங்கள் 13 பேர் டெபியூ பண்ணோம். எங்களை யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. பட் அந்த டைம்லேருந்து முதல் நீ முடிவும்னியாக இருக்கட்டும் சரி, குட் நைட்டாக இருக்கட்டும் சரி, இப்போ 3 BHKயாக இருக்கட்டும் சரி, நீங்கள் எனக்கும் நான் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி. ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசில் வச்சு நான் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ அருண் ஃபார் creating such a beautiful film, and the way you've done everything for the film, thanks a lot. And thanks to the director and the whole, like the most experienced cast and the crew. And இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து எப்போவுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஸோ ஒவ்வொருத்தங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதித்து என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் ஐ ஹோப் ஐல் பி ஏபிள் டு டூ மச் மோர் நைஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மீதா. எப்போதுமே உங்களோட லைனப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். பெஸ்ட் விஷஸ். 25 வருஷத்துக்கு எத்தனை வீடை வேணாலும் அடித்து உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் வாசுதேவனா ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டராகவே வந்து மாறிட்டாங்க. ஐ திங்க் ஷரத் சாரோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து எல்லாருமே தன்னுடைய அப்பாவை வந்து பார்த்தாங்க, உணர்ந்தாங்க. அண்ட் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அ ஃபாதர் லைக் யூ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஷரத் சார் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி அடித்தடி மன்னன் கிடையாது. நான் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. அதான் இன்றைக்கி இந்த தேங்க்யூன்னு சொல்கிறது. பிஃபோர் அட்ரஸ் எவ்ரிபடி ஹியர், ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர், இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான். ஒரு படத்தை வந்து மீடியாவில், பிகாஸ் யூஆர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ், நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து நிச்சயமாக வெளியே போகும். அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோடு எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஸ்வாவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அதோட ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம். பிகாஸ் யூ காட் த ரைட் டு கிரிட்டிசைஸ் அ ஃபிலிம் ஆர் ஈவன் ரைட் குட் அபவுட் அ ஃபிலிம். அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அதுக்கு அக்மார் முத்திரை குத்துனது நீங்கள் தான். உங்களுக்கு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அதான் இந்த விழா. ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் அ ஃபிலிம் நம்பர் பி சம்திங் இந்த ஃபிலிம்னு நினச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ். அதனால தான் அருண் விஷா வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி ஆகணும்னு வந்திருக்கிறது உங்களுடைய பாராட்டத்துக்கு ஒரு விஷயம். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார்.
இதை சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடியை. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிரபு, பார்த்துக்கோங்க. அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டிகே எத்தின் 2 கேமராமேன், எக்ஸலண்ட் கேமரா ஒர்க், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஸ்ரீகணேஷை சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் கேட்பாங்க, நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை, ரொம்ப நிறைய ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ், க்ளோரிஃபைட் ஷாட், ஒரு பெரிய ட்ராலி, க்ரெயினு, ட்ரோன்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க. பட் த ஸ்டோரி இஸ் வித்தின் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ். அது எப்படி காமிக்கணுன்றது இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி 2 பேரும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும், அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான், இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து இட் ஸ்டார்டட் கிக்கிங் இன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ஏன்னா தேவயானி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமான கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. பார்ட்லி ட்ரூ, எஸ். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால் அருண் விஷயம் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து, திஸ் இஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல், இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதனால் நீங்கள் பாராட்டு மழை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். அட்லீஸ்ட் நெல்லை, மதுரை, தென் வி வென்ட் டு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி, என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது. வி கிவ் அ குட் ப்ராடக்ட், தென் ஹவு தே அப்ரிஷியேட் இஸ் தேர் ப்ரெரோகேட்டிவ். அவங்க என்ன வேணால் அவங்க வியூஸ் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் லீ குவான் யூன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தால் அவருக்குன்னு பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்கிறேன். அப்படி தான் வச்சுருக்கான்னு தெரில. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாரு தெரில. அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உருவம் அப்படி தான், இப்படியே இருக்கார் அவர், மனோபாலா மாதிரி. அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு இட் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒய் ஐ லைக் இட்னா, இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் தேர். டைரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்தார். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அம்ருத், மியூசிக் எக்ஸ்டெண்ட் மியூசிக். அவர் வந்து இது வந்து லைஃப். இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சுன்னு சொன்னார். அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துறேன். தட்ஸ் அ லவ் ஐ ஹேவ் ஃபார் யுவர் மச். ஏன்னா அவர் சொன்னார், நீ கட்டிருக்க வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ said okay, you deserve to have that watch. அண்ட் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா படம் பார்த்துட்டாலும் சொல்கிறேன், இல்லாட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்றவார். ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது. இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷாட் வந்து இறங்கினோட காரில் வந்து ஜாயிண்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடுச்சு. ஒன்லி வின் சவுண்ட். He never scored music over there. Really hats off to you.
தட் இஸ் வேர் அ மியூசிக் டைரக்டர் நோஸ் வேர் டு ஸ்டார்ட் பிளே. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப் இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் யுவர் கிரேட் இன்னிங்ஸ் டு பிளே லைக் சுப்மன் கில். எனக்கு இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய ஆளான மாதிரி இருக்கு எங்களுக்கு. சுப்மன் கில் பேர். ஸோ அது ஒன்று. தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன். தென் ஐ ஷுட் கம் டு தேவயானி. தேவயானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட். இப்போ வந்து டைரக்டர் ஆனாலும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு. அந்த தேவயானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி கால் ஷீட் கொடுத்துட்டோம். அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவன் இஸ் கோயிங் டு டைரக்ட். நான் ரெடி, நான் நடிக்க தயார். அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன். அது உண்மை. ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கனால இட்ஸ் காட் அ லவ்லி சாம். அவர் நடிக்கலாம், அவரும் நடிக்கலாம். நீங்கள் இயக்கணக்கெலாம் நடிக்கிறாங்க, நீங்கள் நடித்தா என்ன நல்லா இருக்கு அவர். அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களை சான்ஸ் கொடுக்க விட்டுறாதீங்க. 2 படம் எடுத்த பிறகு நடிங்க. அப்புறம் சித்தார்த், நான் அப்படி லைனில் வந்துடுறேன். சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல் காய். என்னை பொறுத்த ஃபஸ்ட்டு நிறைய பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார். ஒன்றாங்க இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது, என்ன பண்ணலாம்? சரி, மேட்ச் பண்ணுறளவு ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி புத்தகத்தெலாம் படிக்கணுமா, இன்னெல்லாம் ரெஃபர் பண்ணணும், என்சைக்ளோபீடியா போயிட்டு எல்லாம் கற்றுக்கணுமா, ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அவருக்கு இருக்குது. உடனே ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்குது. சாரிடா பிரபு, இட்ஸ் அ ஃபேமிலி சார், ப்ளீஸ்ப்பா. நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல. நாங்கள் நார்மலாக ஒரு 3 BHK குடும்பம் மாதிரி தான் எங்கள் கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ வெரி லைவ்லி பர்சன், வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். இங்கே இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கனாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் ஹஸ் கல்மினேட்டட் இன்டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கலாம். ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம். ஏன்னா தி காம்ராட்ரி தட் வி ஆல் என்ஜாய்ட், அதுவும் சித் அண்ட் டெஃபினெட்லி பீயிங் அ டைரக்டர் மெட்டீரியல் கிவன் சித்தாலாம் கொடுத்த பிறகு அண்ட் 2 பேருக்குள்ளே பேசிக்குவோம். கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த் தான் போய் சொல்லுவேன். சித்தார்த் இது கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார், நீங்கள் சொல்லுங்கள் பஸ், யூ ஆர் த ரைட் டு கோ அண்ட் சைட்டுன்னு வர்றார். அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும். யூ ஆர் த ரைட் டு சைட்டு. நானும் போய் சொல்லுவேன், ஐ டேக் ஒன்லி 5 minutes. ஓகே கணேஷ், இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா, சரி சார், நல்லா இருக்கு சார், சொல்லிடுங்க சார். ஆமாம், அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன். கேமரா செட் பண்ணுற டிகே இப்போ அவருக்கு நடக்கும்போது திடீர்னு ஓடி வர 1 செகண்ட், என்ன கறி சார், நான் எழுதிருந்ததே படித்து சொல்லிடுங்க சார். அதான் நான் ஸ்வீட்டாக டிக்டேட்டர்னு சொன்னேன். ஒன்றும் முதலே சொல்லியிருக்கணும். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிடா, இல்லை சார் நல்லா இருக்கு, பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கன்ட்டார். ஸோ ஒரு அந்த கன்விக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்கலாம் சித்துன்னு சொல்லுவேன். நீ சொல்லியிருந்த அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார், சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களே போய் சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி நல்ல மனசுள்ள சித்தார்த்துக்கு ஸோ எவ்ரிவேர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சித்தார்த்து என்னை பற்றி சொன்னார். த டிரான்ஸ்ஃபர்மேஷன், த மெனக்கடல் எல்லாம் ಈ ಹ್ಯಾಡ್ ಅಸ್ ಆರ್ಟಿಸ್ಟ್. ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಅಫ್ಕೋರ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಚೈತ್ರ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஓகே, நெக்ஸ்ட் டைம் டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. அதான் பிரமாதம். கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே ஷி ஹஸ் டன் வெரி வெல். அதாவது ஒரு ரியலிசத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, ரியலிசத்துக்கு பக்கத்துலேயே. அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்லப்பட்டதோ அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை. ஐம் ஷுர் ஷி இஸ் கோயிங் டு ரீச் கிரேட் ஹைட்ஸ். அப்புறம் அஃப்கோர்ஸ் மீதா, எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம், அவ்வளோதான். ஐ வாஸ் ரீடிங் அ டாப் ஆக்டர் ரீசென்ட்லி, when there is a monologue, don't think there is nothing else, you can rest or you take a break. ஒரு மோனோலாக்னா பெரிய வசனம் தனிப்பாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது 4 ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க. வாட்ச், ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ வித்தின் த அந்த சீனுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். கிவ் யுவர் ரியாக்ஷன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் த மோனோலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது வி ஆர் ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. தட் சீன் வாட் ஷி பெர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பார்க்காதவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாய்லர், பிரபு நாட் ஸ்பாய்லர். அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. வெரி தி ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஷி ஹேட், an empowered woman மாதிரி, ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ்.
she did it very well. So entire crew, cast எல்லாருமே. And once again thank you all. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில், சித்தார்த் வாழ்க்கையில், இங்கே இருக்க பலரின் வாழ்க்கையில் உங்களுக்காக கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது எவ்ரிபடி ஹேட் அ வெரி வெரி ஸ்மால் பிகினிங். நான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க எல்லோரும் எனக்கு தெரியும். பிரகாஷ் முடிச்சிட்ருக்கனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சாப்பிட்ட பிறகு. உண்ட மயக்கத்தில் சாஞ்சிருப்பீங்க. நீங்கள் தியானத்தில் இருக்கீங்க, நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. அதனால் so really very happy, and right from the beginning you have supported me as a person, and now you are supporting all of us for the effort. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க. நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எஸ் தட்ஸ் அ குட் ஃபிலிம் டு கோ அண்ட் சி, யூ மேக் யுவர் ஓன் டிசிஷன் சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த ஆழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பவரை உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much. So coming to the captain of the ship, ஷரத் சார் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ப்ரீ ரிலீஸோட ப்ரொமோஷன்ஸில் வந்துட்டு கணேஷ் சாரோடைய அந்த பாடி லாங்குவேஜ் இல்லைனா சார் பேசுகிறத வந்து எல்லோரும் கவனித்தோம். பட் பெரிய டாஸ்க் மாஸ்டர், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், காஸ்ட், க்ரூ, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அவருக்கு என்ன வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து வாங்கிக்காமல் விட மாட்டார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஷரத் சார் இன்றைக்கி வந்து அதுக்கு ப்ரூஃபாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், அருண் விஸ்வா வந்து சரத் சார் கேட்டால் அவருக்கு BMW கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் சைத்ரா வந்து உங்கள் வீடு நான் கேட்டேன். சரி, இன்னொரு காரு நான் வந்து சார் உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது சரத் சார், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த மேடையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓகே தேங்க்யூ, கங்க்ராட்ஸ் டாம்ரு. எஸ். ஸோ படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தென்டிக்காக, ரியலாக, ரிலேட்டபுளாக இருந்தது. அதுக்கு உங்களுடைய ஸ்ட்ராங் ரைட்டிங் தான் காரணம். இன்றைக்கி எல்லாருமே ஓன் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது பல விதங்கள் வந்து நம்ம படங்களில் வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நாட் ஒன்லி ஒரு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பட் ஒரு மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தது பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒரு நல்ல படம் மக்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு எப்போதுமே வந்து சித்தார்த் சார் ஒரு காரணமாக இருக்கிறாரு. ஸோ அப்படி அந்த வரிசையில் 3 BHK ஒரு முக்கியமான படமாக வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. ஐ ரிக்வெஸ்ட் சித்தார்த் சார் டு ஷேர் ஹிஸ் தாட்ஸ். இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ ஃபார் வாட் ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஆர் 4th day இன் தியேட்டர்ஸ். ஸோ இந்த ரூமில் இருக்கிறவங்க பல பேருக்கும், இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ, அண்ட் இந்த ரூமில் இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது, இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது, இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட நம்பி கொடுக்கறது, அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு தைரியம் செலுத்துறது, இது ரெண்டுமே இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ ஃபில்ம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவானி மேம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் வந்து இதில் ஹீரோயின் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. டைரக்டர் சொல்ல வந்த கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இது என்னோடய 40வது படம். இந்த மாதிரி ஒரு 40வது படம் எனக்கு அமையும்னு நான் கனவுல கூட கண்டது கிடையாது. அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம். அண்ட் இந்த 4 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து, நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ். பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்ஸஸ் த ஃபில்ம் ஹேஸ் அச்சீவ்ட், ஃப்யூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்.
பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷனல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷனல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல் இந்த படம் வந்து இப்போ தான் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உட்காந்துருக்கிற நீங்கள் பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டுருக்கு, இது என்ன மாதிரி படம், இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதனால தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காணப்போகுது, எவ்வளோ பெரிய வெற்றி, அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது பொறுத்து இருக்குது. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல் இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷுங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என் கசினுக்கோ, எங்கள் அப்பாக்கோ, எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது. அது வந்து நேற்று நாங்கள் 2 நாளாக நிறைய ஊராக சுற்றிட்டுருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தேட்டர்லேயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க. அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அப்படியே நான் என்ன பார்க்குறேன். ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லேயா இருக்கட்டும், கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி, ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குகிற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆயிடாதப்பான்னு ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் எழுத்தாளன் என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளோ யாரையுமே ஒதுக்காத படம், யாரையுமே கெட்டவன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ உன் சொந்த காலம் நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட, ஒரு செலிப்ரேஷனோட, ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம். அதை நான் சொல்ல தேவையில்லை, நீ அவ்வளோ ஸ்டபனான ஒரு கிரியேட்டர். ஸோ நீ இருக்கிற மாதிரி தான் நீ இருப்பேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் யூ அண்ட் ஐ மெட் அண்ட் மேட் திஸ் ஃபில்ம் ஸ்ரீ. நம்ம ஃபஸ்ட்டு பேசினதுலேருந்து இன்னி வரைக்கும் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் தி சேம் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்க அமிர்த் ராம்நாத், தினேஷ், ஜித்தன் ஸ்டானிஸ்லாஸ், இதை தவிர இந்த ஸ்டேஜில் இல்லாதவங்க ஆர்ட் டைரக்டர் வினோத், எடிட்டர் கணேஷ், இந்த படத்தோட சவுண்ட் மிக்ஸ் பண்ண சுரேன், எல்லாருமே அவ்வளோ லவ் பண்ணி இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பிரின்சிபல் காஸ்ட் என் கூட என்னோடய குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய பிடிஎஸ் ஃபுட்டேஜ்லேயும் படத்துலேயும் சரி, எங்களை 4 பேர் 5 பேர் சேர்ந்து பார்க்குறப்போ நேச்சுரலாகவே ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது, அந்த ரூமில் உட்காந்து பேசுறது, ஒரு 3வது மனுஷன் பார்க்குறப்போ இவங்களாம் ரொம்ப வருஷமாக ஒரே குடும்பமாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது எங்களுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒண்டர்ஃபுல் ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் இன் மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபேமிலி, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி, அது உருவானதுக்கு காரணம், அது இவ்வளோ அழகாக அமைஞ்சதுக்கு காரணம் சரத்குமார் சாரும் தேவயானி மேமும் தான். ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் இன் 3BHK, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். பிகாஸ் சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட் படத்தில் ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன்னா அவ்வளோ ஆழமாக ஒரு விஷயம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் நான் சரத் சார் கிட்ட, ஐ டென்ட் டெல் யூ மேம், பட் சரத் சார் கிட்ட நான் ஷேர் பண்ணுறப்போ, ஒன்று வந்து ஒரு ஸ்டார், ஒரு மேட்சோ மேன், ஒரு க்ரீக் காட் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரை வந்து அவ்வளோ அண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரத் சார். பட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இவ்வளோ வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட
ஒரு காமன் மேன் கேரக்டர் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, அவங்களோட வலியை புரிஞ்சிட்ருக்கீங்க, மற்றவங்களோட சாதாரணமாக பேசுகிறீங்க, அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால தான் உங்களால் வாசுதேவனாக மாற முடிஞ்சுது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார், நீங்கள் வாசுதேவனாக வாழ்ந்திருக்கீங்க. அண்ட் எனக்கு உங்களோட மகனாக இந்த பிரபுவாக இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அன்பும் அண்ட் நம்ம 2 பேரையும் பார்க்குறப்போ நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சி அழுது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் I'll give Sri Ganesh and then I'll give you Sharath sir. Thank you for creating this wonderful father character. எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபாதர் கேரக்டர். தேவானி மேம், தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபில்ம். நீங்கள் எங்களை செட்டில் பார்த்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து த வே யூ லவ் அஸ் அண்ட் ஹவு யூர் அ சைல்டு பட் யூர் ஆல்சோ அ மதர், யூர் அ சீனியர் பட் யூர் ஆல்சோ அ சைல்டு, அது எல்லாமே எனக்கு வி ஃபீல் இட் எவ்ரி டே. தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் கிவிங் திஸ் ஃபில்ம் ஸோ மச் ஆஃப் யுவர் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் மேம். என்னோட சிஸ்டராக நடித்த மீதா, she's a lovely actor and I hope she gets all the avangala talent ku etha thini kandipa industry avangalukku kodukkum na nambren. You're a fantastic actor Meeta, and I hope you like just how all of your films are celebrated, all of your choices will be celebrated and you'll be allowed to be the actor that you're born to be. And in the padathoda pocket dynamo engaloda Chaitra J Achar Karnataka vandirukanga. அவங்க வந்து சப்தசாகர தாச்சேலோ சைட் பியோட ஹீரோயின். அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு, ஸ்ரீக்கு, அருணுக்கு, எங்கள் எல்லாருக்குமே இந்த ஐஷு கேரக்டர் பற்றி பேசுகிறப்போ இவங்க தான் மைண்டில் இருந்தாங்க. அண்ட் அவங்க அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது எதுவுமே பெருசாக மைண்ட் பண்ணாமல் அவங்க தன்னோட கேரக்டர் மட்டும் மைண்டில் வச்சுட்டு வர சீன்ஸ் எல்லாத்துலேயுமே நச்சுன்னு ஸ்கோர் பண்ணுறாங்க. நான் இன்ஃபேக்ட் எல்லா ரிவ்யூஸ்லேயும் இந்த படத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சைத்ரா ஆச்சார்னு நாங்கள் படித்தோம். அப்போ எனக்கு அந்த முருகனும் பிள்ளையாரோட ஞானப்பழம் மோமெண்ட் தான் ஞாபகம் வந்தது. நான் ஒருத்த மாங்கன்னு ஒரு வருஷம் நானும் சரத் சாரும் கெட்டப்பாக மாற்றி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஞானப்பழத்தை ஒரே இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பட் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு அவங்க பேசுகிறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட வே ஆஃப் லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ், தைரியமாக அவங்களே டப் பண்ணுறது. அவங்க எல்லா சக்ஸஸ் மீட்டில், தியேட்டர் விசிட்ஸில் எங்கே போனாலும் எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் மைக்கில் அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா ஸ்டேஜ் மேடையும் ஏறி அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. ஸோ அது கற்றுக்கிட்ட தமிழை வந்து அவங்க வந்து தைரியமாக வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும். we are also proud of you Chaitra. Thank you for being part of 3BHK. இந்த ஐஷு அண்ட் பிரபுவோட ஐஸ்கிரீம் சீன் ஆடியன்ஸும் மறக்க மாட்டாங்க. I'll never forget it. Such a special romantic and beautiful moment. And இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒருத்தரோட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். தட் ஒன் மேன் இஸ் அருண் விஸ்வா. அண்ட் நானும் ஐ எம் அன் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர். ஸோ எட்டாக் என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் ஒரு குழந்தையாக பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வாவும் பார்க்குறாரு. அண்ட் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு உருவாக்குறதுக்கான நல்ல காரணங்கள் இருக்கணும், நல்ல டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ ஷுடன்ட் டேக் எனிதிங் லைட்லி. ஒரு ப்ரொடியூசராக ஃப்ரண்ட் லைனில் நின்று எல்லா சண்டையும் நம்ம தான் போடணும்னு எல்லாத்தையும் தனியாளாக நின்று சண்டை போட்டு இந்த படத்தை இன்னி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஐ ஹாவ் ஒன்லி த மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அருண். அண்ட் நானும் அருணும் வி ஹாவ் another project that we are planning. We'll announce it soon. And similarly for Shri also. So we have some very exciting things to announce soon. பட் அதுக்கான மேடை இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு, இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ரூம்லேயும் மேடையிலையும் இல்லாதவங்களுக்கு, முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு நன்றி சொல்கிற ஒரு தருணம். அண்ட் இந்த நன்றி வந்து நாங்கள் இந்த படம் எடுத்த முதல் நாள்லேருந்து அப்படியே ஹோல்ட் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில் எடுத்தோம். அது இன்றைக்கி நீங்கள் இட் இஸ் ரீச் தெம். So thank you to the media and அதை ஏற்றுக்கிட்ட family audiences. Please tell your other friends and family to watch 3BHK. இது எங்கள் கதை கிடையாது, இது உங்களோட கதை, உங்கள் வீட்டில் நடக்கிற கதை. So I hope you'll show us a lot of love, and I dream that 3BHK will have a long and beautiful run in the cinemas, and I hope all of you will show this team a lot of love. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா கமிட்மெண்ட்னால எங்களுக்கு நிறைய நல்ல படங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தேட்.